இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நட்சத்திர கோவில்கள் தொடர்கின்றன. கடந்த ஒரு மாத காலமாக நாம் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள் பற்றிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள் சற்றேறக்குறைய 120-130 கோவில்கள் இருக்கின்றன. அவற்றில் நாம் மிக முக்கியமான சில கோவில்களை பற்றி மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க முடிந்தது. ஓரளவு இயன்றவரை மேலெழுந்த வாரியாக இருந்தாலும் இயன்றவரை தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சித்திரை நட்சத்திரத்திற்கான வில்வ மரத்தை தலவிருட்சமாக கொண்ட மற்றும் ஒரு கோவிலை பற்றிய தகவலை இன்றைய தினம் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு அவ்வளவாக தெரிந்திராத ஒரு கோவிலாகத்தான் இருக்கும். மிக பிரபலமானதல்ல, ஆனால் வெகு விரைவிலே பிரபலமாக போகின்ற ஒரு கோவில் என்று சொல்லலாம். எழுச்சூர் சிவன் கோவில் சென்னை தாம்பரத்திலிருந்து படப்பை ஒரகடம் வழியாக காஞ்சிபுரம் செல்கின்ற பாதையிலே ஒரகடம் தாண்டிய பிறகு இடதுபுறமாக பார்த்தால் சிறிது தூரத்திலே எழுச்சூர் செல்லும் வழி என்று ஒரு பலகை இருக்கும். அந்த சாலையின் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றால் எழுச்சூர் என்னும் எழில் மிகு சிறிய அழகிய கிராமத்தை நாம் அடையலாம். இந்த எழுச்சூர் கோவில் என்பது மிக 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 பழமையான ஒன்று, ரொம்ப பழமையான ஒரு கோவில். அது கவனிப்பாரற்ற நிலையிலே சிதிலமடைந்து கிடந்தது. அண்மை காலத்திலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அன்பர் ஒருவர், அந்த ஊரை பூர்வீகமாக கொண்ட ஒரு அன்பர், அக்கோவில் திருப்பணியை துவங்கினார். அந்த கோவில் திருப்பணி ஆரம்பித்த பிறகு பல அதிசயங்களெல்லாம் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. அங்கே ஈஸ்வரனுக்கு நல்லிணக்கேஸ்வரர் என்று பெயர். நல்லிணக்கம் என்றால் ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். நிறைய வீடுகளிலே இன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நல்லிணக்கம் இல்லாது இருப்பதுதான். விரோத மனப்பான்மை அதிகரித்து கொண்டே வருகிறது. குடும்ப வன்முறை சட்டம் என்று ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய அளவிற்கு அது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் ஒருவருக்கொருவர் கட்சி கோர்த்து கொண்டு கோஷ்டி சேர்த்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் எதிராக செயல்படுவது என்னும் கோல்டு வார் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு குரோத பாவம் இல்லாமல் இருப்பதற்காக, நல்லிணக்கம் ஏற்படுவதற்காக வழிபட வேண்டிய ஒரு ஈஸ்வரன் அந்த நல்லிணக்கேஸ்வரர். எழுச்சூர் என்பது அந்த கிராமத்தின் பெயர். சென்னை தாம்பரம், தாம்பரத்திலிருந்து படப்பை, படப்பையிலிருந்து ஒரகடம், ஒரகடம் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் சென்றால் இடப்பக்கமாக சென்று 2 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோடிலிருந்து உள்ளே போக வேண்டும். தாம்பரம் டு காஞ்சிபுரம் போகும் மெயின் ரோடிலிருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் எழுச்சூர் என்னும் கிராமத்தை அடைந்து அந்த கோவிலை பார்க்கலாம். அழகான ஒரு லிங்க திருமேனியாக அங்கே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த நந்தி ரொம்ப விசேஷமானது. தெய்வநாயகி அம்மன், அம்மனுடைய திருநாமம், சுவாமி திருநாமம் எழுச்சூர் நல்லிணக்கேஸ்வரர். நந்தியுடைய கழுத்திலே உள்ள மணி ஆரங்கள், மாலைகள் அனைத்தும் மிகவும் அற்புதமாக இருக்கும். எல்லா கால் குளமும் ஒரே பக்கமாக அப்படி திரும்பி இருக்க மாதிரி ஒரு புதுவிதமான போஸில் அந்த நந்தி படுத்திருக்கும். நந்திகேஸ்வரரை போய் அங்கே நின்று கொண்டு பார்த்தால் ஏதோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு நந்திகேஸ்வரர். அந்த கோவிலுக்கு திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2012 ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் செய்வதற்காக நாள் குறித்திருக்கிறார்கள். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருக்குடமுழுக்கு 29/6/2012 நடைபெறப் போகிறது. இந்த தலத்திலே மற்றொரு சிறப்பு என்னவென்றால், காஞ்சி காமகோடி பீடத்தின் 54வது பீடாதிபதியுடைய அதிஷ்டானம் இத்தலத்தின் உள்ளே தான் இருக்கிறது. அதற்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. நல்லிணக்கேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு சிவபெருமான் அங்கே அனைவரையும் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு ஏற்ற ஒரு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். மனதிலே உள்ள துவேஷங்கள், குரோத பாவம் இதெல்லாம் நீங்கி அனைவரும் நல்லிணக்கத்தோடு
வாழ வேண்டும் என விரும்புபவர்களெல்லாம் அத்தலத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள். அத்தலத்திலே வில்வமரம் தலவிருட்சமாக இருக்கிறது. அந்த வில்வமரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில்களுள் இதுவும் ஒன்று. இடைப்பட்ட காலத்திலே அது கவனிப்பாரற்ற நிலையிலே இருந்தது. இப்பொழுது மீண்டும் அது புத்துயிர் பெற்று சீரும் சிறப்புமாக எழில்மிகு எழுச்சூராக இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது. அத்தலத்திலே நான் சென்றிருந்த போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவராத்திரிக்கு அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நாகப்பாம்பு குறுக்கே சென்றது. அவ்வளவு பெரிய ஒரு பாம்பை லைவாக கண்ணெதிர அந்த மாதிரி பக்கத்தில் அதுலேயும் பார்க்கறது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இருந்தாலும் அப்படியே எல்லாரும் நின்றுட்டோம், ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காது. அதுக்கப்புறமா அங்கே விசாரித்தப்போ அந்த கோவிலுடைய திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர் இருக்கிறார், கிருஷ்ணகுமார் என்று பெயர். அவரிடம் கேட்டபோது அடிக்கடி இங்கே பாம்பு வரும் சார், லிங்கத்தை சுற்றிக்கிட்டு பேசாமல் படுத்துக்கும், அதுக்கப்புறம் தானே கிளம்பி போயிடும். நாங்கள் கோவிலில் அந்த உள்ளே மூலவர் சன்னதியில் ஏதாவது நாங்கள் வேலை செய்கிறதுக்காக போகும்போது கூட ரொம்ப ஜாகிரதையாக தான் பார்த்துட்டு தான் உள்ளே போவோம். ஆனால் யாரையும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. பெரும்பாலான நாட்கள் டெய்லியே வருதுன்னு சொல்லலாம். பெரிய பாம்பு அந்த கோவில்லே இருக்குது. அது வருது சிவலிங்கத்தை சுற்றிக்கிட்டு இப்படி மேலே கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நின்றுட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. இவங்க ஓடி வந்துட்டாங்க வெளியே. அந்த மாதிரி பிரத்யட்சமாக நாகம் அங்கே சிவபெருமானை வழிபடுவதை இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன். அடிக்கடி அது போல வருகிறது. நானே அங்கே ஒரு மிகப்பெரிய நாகம் வருவதை அந்த கோவிலிலே பார்த்திருக்கிறேன். அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலமாக, நாகதோஷம் நீக்குகின்ற ஒரு தலமாகவும், ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு தலமாகவும் இருக்கிறது. நல்லிணக்கேஸ்வரரை நாம் சென்று வழிபட்டு வருவோம். இன்றோடு நான் சித்திரை நட்சத்திரத்திற்கான வில்வமரம் தலவிருட்சமாக உள்ள ஆலய வரிசையை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை முதல் சுவாதி நட்சத்திர கோயில்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். நன்றி, வணக்கம்.